வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் செல்வராஜ் சார். வணக்கம் சார். குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். நம்ம இந்த மார்ச் மந்த்ல வந்துட்டு மந்த்லி ரிவ்யூ, பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஷன் இப்போ ஸ்டார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏப்ரல்ல இதே போல ஒரு சாட்டர்டே சண்டேல நம்ம கனெக்ட் ஆகும் ஆஃப்டர் 30 days. இதுல வந்துட்டு சில முக்கியமான கேள்விகள் நான் கேட்பேன். அதற்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அண்ட் என்ன இருக்கோ அதை நீங்க அதை அப்படியே அப்பட்டமா சொன்னாலும் நல்ல விஷயம் தான். அப்பதான் வந்து நம்ம கரெக்டா அதை கொண்டு போக முடியும். உங்களுடைய ட்ரேடிங் ஓகே ஜேர்னி சார், கண்டிப்பா எப்போ சார். எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க எப்போ வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற அந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள உள்ள வந்தீங்க? எத்தனை வருஷமா இருக்கீங்க? சார், ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் சார் வந்தேன். கொரோனாக்கு ம், அப்புறம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2023ங்க சார். ஃபர்ஸ்ட் ம், ஜனவரியில இருந்துங்க சார். ஓகே, அப்போ ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டரா தான் சார் நான் உள்ள வந்தேங்க சார் நான். இப்போ சரிங்க, வந்து யூடியூப்ல, ஆமாங்க சார், யூடியூப்ல பார்த்து இப்போ ஒரு ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேரை நம்ம யூடியூப்ல டைப் பண்ணா அதோட வீடியோஸாக வருங்க சார். அவங்க ம், சொல்றத வச்சு பார்த்து ஓகே இந்த ஷேரை வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கி 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 போட்டு வச்சிருந்தேன் சார். அவ்வளோதாங்க சார். அந்த ம், ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபா, ஒரு 2500 2000 போனதுக்கு அப்புறம் வித்துட்டு நான் வாட்டில் வெளியே வந்துடுவேன் சார். இப்படித்தான் ம், வந்து போயிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா. ம், மேக்சிமம் நான் வந்து ஒரு மேக்சிமம் குவாண்டிட்டி வாங்கின ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 ஷேர் எஸ் பேங்க்ல மட்டும்தான் சார் வாங்கியிருக்கிறேன். அது ஓகே, என்னோட மேக்சிமம். அது ம், அந்த ஷேர்ல மட்டும்தான் மேக்சிமம் 10,000 ரூபா வரைக்கும் வந்து எடுத்திருக்கேன் சார் நான். ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கிற காசெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா வந்தாலோ 2000 ரூபா வந்தாலோ கிடைச்சது ம், போதும் கிடைச்சது போதும்னு போட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் சார். ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங்கை பற்றி எனக்கு தெரிய வரும்போது ட்ரேடிங் வந்து ஒரு என்ன சொல்றது அப்படின்னா பண்ணலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நிறையா வந்து பயமுறுத்தி விட்டாங்க சார். ம், அதை பற்றியே ட்ரேடிங் ம், பண்ணால் காசு போயிடும், ம், எல்லாம் போயிடும், ஒன்றும் பண்ண ம், முடியாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க நம்ம ஃப்ரெண்டு மாயாண்டி அவர் சொல்லி தான் வந்து சரி ஓகே ட்ரேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணலாம், அதை ம், வந்து முறையா பண்ணணும், கத்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே இப்போ அவர் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு, சரி நம்மளும் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணோம். ம், இதுதான் சார், ஒரு சின்ன ஸ்டோரி தான் சார், ரொம்ப பெருசுலாம் ஒன்றும் கிடையாது. பட் ம், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரேடிங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டு இருந்தோம் நாங்களே. ம், சரி ஓகே என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும். இப்போ பார்த்தீங்க ம், அப்படின்னா பச்சை கலர் கேண்டிலே பச்சை ரெட் இந்த ரெண்டை தவிர்த்து வேற ஒன்றும் தெரியாது. சரிங்களா? ம், எங்க ம், என்ட்ரி ஆகணும், எங்க எக்ஸிட் ஆகணும், எப்படி ம், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடணும், எங்க எவ்வளோ டார்கெட் செட் பண்ணணும், எதுவுமே தெரியாதுங்க சார். ம். ஓகேங்களா? சரிங்க. நீங்க அடுத்து ஓகே, அட்லீஸ்ட் உங்க உங்க ம், சொல்லுங்க சார். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்க உங்க செஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே ஓஏ சார்ட் பார்க்கணும், ஆர்எஸ்ஐன்னு என்ன, பொலிஞ்சர் பெண்ட்னா என்ன, இந்த ம், இஎம்ஐ கிராஸ் ஓவர்னா என்ன, இதெல்லாம் ம், வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேசிக் எடுக்காட்டாலும் பட் செஷன்ல வச்சு சொல்லி கொடுக்கும்போது ஓகே இவ்வளவு விஷயம் இருக்குது ம், அப்படின்னு தான் சார் அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கேண்டில் ஏறுது அப்படின்னா அதுல ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அதுல ஒரு 500 ரூபா வந்துச்சு அப்படின்னா கட் பண்ணிட்டு வெளியே வந்துருவோம், அவ்வளவுதான் சார். ம், அன்னைக்கோட டே க்ளோஸ் போதுன்ட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துருவோம், அவ்வளவுதான். ம், இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட செஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு பண்ணாதீங்க இதெல்லாம் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ம், ஒரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ட்ரேடிங்கே பண்றது இல்லை சார், விட்டுட்டேன் நான். ம், ம், சரிங்களா? ம். அவ்வளவுதான் ஓகே, சார். ஓகே. அப்போ வந்து அந்த இன்வெஸ்டிங் அப்படிங்கறதுல தான் உங்க ஜேர்னி உங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க 2021. இப்போ எவ்வளவு ஃபண்ட் வந்து இன்வெஸ்டிங் ஆமாங்க சார். அப்படின்னா நீங்க எவ்வளவு ஃபண்ட் நீங்க யூஸ் பண்றீங்க ஒரு ஆவரேஜா? இன்வெஸ்டிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா சார் மொத்தம் வந்து நான் வந்து முதல்ல வந்து ஒரு 1,00,000 ரூபா வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் சார் நான். சரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த இன்வெஸ்டிங்க்கு ஆக்சுவலி வந்து என்ன சொன்னாங்கன்னா சார் இப்போ உங்களுக்கு தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற பணத்தை மட்டும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல போடுங்க அப்படின்னு வந்து நான் வந்து முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ம், சரிங்களா? பட் ஆனா ம். வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட தேவையில்லாத பணம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் சார் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. சரிங்களா? ம், ம், சோ வந்து அதுல போடுற பணத்தை பாத்தீங்க அப்படின்னா
ஒரு 500 ரூபா 1000 ரூபா ப்ராஃபிட் காட்டுச்சுனாலே சரி ஓகே கிட்ட ஒரு தேவை இருக்குன்னு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். இப்ப போர்ட்ஃபோலியோவை மொத்தமா காலிங்க சார். ஓகே. ம். சரிங்களா? ம். ஆமாங்க சார். ட்ரேடிங் சரிங்க. பண்றதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா பைசா வந்து இப்ப வரைக்குமே ஒதுக்கி வைக்கல இன்னும் நானு. ஒரு குறிப்பிட்ட ம். அமௌண்ட்டை வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா கத்துக்கிட்டு ஒரு ம். என்ட்ரி எடுத்தா நம்மளால வந்து ஒரு 2000 ரூபாய் இல்ல ஒரு 3000 ரூபாய் எடுக்க முடியும் இன்னைக்கு டேக்கு அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட்டை ம். ஒதுக்கி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் நானு. சரிங்க. சரி. அடுத்து இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து நீங்க எந்த காரணத்தினால உள்ள வந்தீங்க? நீங்க வந்து ஒரு உந்துதல் ஏற்பட்டு வந்தீங்களா? இல்ல வந்து ட்ரேடிங்ல கொஞ்சம் குயிக்கா மணி வருது, அதை நம்மளும் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்துல வந்தீங்களா? இல்ல எப்படி என்ன பேசிஸ்ல ட்ரேடிங் இன்வெஸ்டரா இருந்து எப்படி ட்ரேடரா மாறுனீங்க? எந்த தருணத்துல? இன்வெஸ்ட் கரெக்டுங்க சார். இப்ப இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து ஷேர் ட்ரேடிங்க்கு வந்தது காரணம் நான் முதல்ல சொன்னேன் சார். ஒரு பாயிண்ட் நம்ம கிட்ட தேவையில்லாத மணி அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கைக்கும் ம். வாய்க்குமே இருக்குங்க சார். வாங்குற சம்பளம் ம். வீட்டுக்கு போயிடுது, செலவுக்கு ம். போயிடுது, கையில எதுவுமே இருக்க மாட்டேங்குது. எப்படி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னாலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வேணுங்க சார். ம். ஸோ வந்து ம். அதை வந்து நம்ம வந்து எங்க இருந்து சம்பளத்துல இருந்தா எடுக்கணும். சரி இப்போ ம். ஓகே, இப்ப சம்பளம் வருது ஓகே. இன்கேஸ் இப்போ இந்த வேலை இல்ல, வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அந்த ம். 2000 ரூபாய்க்கு என்ன பண்றது? ம். அந்த எஸ்ஐபி எப்படி கண்டினியூ பண்றது? அதுக்கு ஓகே. அது அந்த ஒரு எண்ணம் தான் சார் ஆசிலேஷன். எனக்கு. ஒரு ஓகே ரைட். ஒரு ஆசிலேஷன் இருக்கு. ஆமாங்க சார். ம். சரி. இப்ப ம். நீங்க ட்ரேடிங் அப்படின்னு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சந்திச்ச மிகப்பெரிய லாஸ் என்ன? மிகப்பெரிய ப்ராஃபிட் என்ன? ட்ரேடிங் அப்படின்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் பண்ணும் பொழுது. ட்ரேடிங் ட்ரேடிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சார், இந்த மொமெண்டம் பிக்கப்ல வந்து ஒரே ஒரு தடவை வந்து 6000 ரூபாய் எடுத்திருக்கேன் சார். சரிங்க. லாஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சின்ன சின்ன லாஸ் வந்தாலே நான் கட் பண்ணிட்டு வெளியே வந்துருவோம் சார். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 500 வந்தாலே நான் கட் பண்ணிட்டு வெளியே வந்துருவோம் சார். அது எவ்வளவுதான் ஓகே. நம்ம வந்துட்டு கீழே போனாலும் சரி, மேல போனாலும் சரி. ம். லாஸ்ட்னு வந்து 500 காட்டுச்சுனாலே நான் கட் பண்ணிட்டு வெளியே வந்துருவேன் சார். அது அது ம். என்னதான் ஆனாலும் சரிங்க. பரவாயில்ல அப்படின்ட்டு. அதுக்கு கீழே ஓகே. விட மாட்டேன் சார் நானு. ஆ ரைட். ஓகேங்க. இப்போ நீங்க வந்து என்ன கன்விக்ஷன்ல என்ன ஒரு ஒரு உங்களுக்கு வந்துட்டு என்ன இன்புட் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன்ல நீங்க எப்படி அந்த ட்ரேட் எப்படி கமிட் பண்ணீங்க? அந்த ட்ரேட் என்டர் ஆனதுக்கு ஒரு இன்புட் இருக்கும்ல, நீங்க திங்க் பண்ணி பார்த்திருப்பீங்களா? இது எனக்கு சாதகமா இருக்கு, அதனால நான் கால் சைடு போறேன் அப்படின்னு நீங்க போவீங்கல்ல? அந்த மாதிரி ஏதாவது நீங்க பார்த்துட்டு போனீங்களா? இல்ல பிளைண்டா உள்ள என்டர் ஆகி எக்ஸிட் ஆனீங்களா? பிளைண்டான அப்படி இல்லைங்க சார். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சார், அந்த யூடியூப்லாம் பார்த்துக்கிட்டு வந்து அவங்க சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன அந்த மொமெண்டம் பிக்கப் அந்த பாயிண்ட் வந்து அப்ப எனக்கு அந்த மொமெண்டம் பிக்கப்னு அந்த பாயிண்ட் தெரியாது. பட் ம். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹீரோ ஜீரோ வந்து இந்த யூடியூப்ல போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ ம். ஜீரோல வந்து வேகமா ஏறும் அப்படிங்கிற ஒரு ம். இது மட்டும் நல்லா தெரியும் சார். ம். அந்த இதுல பார்க்கும்போது இப்ப நம்ம மார்க்கெட்ட பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சல் சல் ம். சல் சல்னு ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் வந்து வேகமா போடும்போது, அது ஒரு கேண்டில் வேகமா போச்சு அப்படின்னா, அடுத்த கேண்டில் போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல கால் சைடு வந்து என்ட்ரி எடுப்போம் சார். அது வந்து ஒரு 2000 3000 போகும்போது கட் பண்ணிட்டு வெளிய வந்துருவோம் சார். போதும் கிடைச்ச ஆ, லாபம் போதும் அப்படின்னு. இது சில நேரம் உங்களுக்கு ஆப்போசிட்டா போறது கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதாவது நெகட்டிவா அந்த மொமெண்டம் வந்து சரியான முறையில இல்ல ஒரு ஃபேக் மூவா கொடுத்துட்டு நீங்க எடுத்த பொசிஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல போகுது. அந்த மாதிரி போயிருந்துருக்கு உங்களுக்கு டக்குன்னு ஒரு 2000 ரூபாய் மைனஸ்ல கட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி வந்து வந்தது இல்லைங்க சார். அது ம். வரும்போது தான் சார் நான் தான் சொன்னேன்ல 500 கிட்ட வந்து மைனஸ் இன்கேஸ் காட்டுச்சுனாலுமே கட் பண்ணிட்டு வெளிய வந்துரும் சார். அவ்வளவுதான். ம். சரிங்க. அடுத்து இப்போ இதை வச்சு நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது நீங்க வந்துட்டு அப்டேட் பண்ண வேண்டியது இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு. கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நிறையவே இருக்கு. இந்த 11 மந்த்ஸ் இப்போ வந்து டிசம்பர் வரைக்கும் நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா இதுல நீங்க முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஓரளவுக்கு குவாலிஃபைடு ட்ரேடராவோ இன்வெஸ்டராவோ நீங்க மாறிடுவீங்க. பேசிக் வந்து நம்ம திங்கக்கிழமையில இருந்து ஆரம்பிக்கிறோம். கேண்டில் ஸ்டிக்ல ஆரம்பிச்சு ஆனாவனாவில் ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை வரைக்கும் தேவைப்பட்ட சனி ஞாயிறு கூட கட்டளை எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு 5 நாள்ல நீங்க பேசிக்ஸ் முக்கியமா நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போறோமோ அதை பத்தி உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுத்துரும். அது எப்படி எல்லாம் பார்க்கணும், அது கொடுக்கக்கூடிய இன்புட் என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் லைவ் மார்க்கெட்ல நம்ம வந்து அனலைஸ் பண்றது, அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல்ல டிஸ்கஸ் பண்றது, அப்புறம் ஒன் டு ஒன்ல ஏதாவது சந்தேகங்கள்லாம் நம்ம ஒரு 6 மணிக்கு மேல ஃபோன் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம சைட்ல இருந்து இருக்கும். உங்களுக்கு தேவை வந்து இப்போ உங்களுடைய புரிதல் வச்சு பார்க்கும்பொழுது நீங்க வந்துட்டு ஒரு 40% அளவுக்கு 40 to 50% அளவுக்கு நீங்க பங்குச்சந்தையில புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் ரிமைனிங் 50% தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயங்கள் அந்த நுணுக்கங்கள்லாம் இப்போ ஓரளவுக்கு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லெவல்ஸ், இந்த ஆர்எஸ்ஐ எப்படி பார்க்கிறது, இந்த எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் அவரேஜ், இந்த போலிங்கர் பேண்ட்ஸ், அப்புறம் கேண்டில் ஸ்டிக், அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு, இந்த மாதிரியான விஷயங்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். சும்மா ஒரு ஒரு 3 மாசம் நீங்க வந்து மெனக்கிட்டு நீங்க ஒரு அப்சர்வேஷன் பண்றீங்க.
மார்க்கெட்டுடைய நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. அதுல இருந்து சில விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க. அதை ஒரு ஒரு சின்னதா ஒரு நோட்டு போட்டு ஒரு நாளைக்கு ஒரு பக்க அளவுக்கு நீங்க என்னத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை அப்படியே கைப்படி எழுதுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஒரு 3 மாசத்துக்கு மேல நீங்க வந்து ட்ரேடிங் வந்து ஒரு ஒரு லாட்ல ஆரம்பிக்கணும். ஒரே ஒரு லாட்டு தான். ஒன் லாட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு லாட்ல தான் நீங்க ஆரம்பிக்கணும். அதை ஒரு 3 மாசம் தொடர்ச்சியா பண்ணலாம். அந்த 3 மாசம் முடியும் பொழுது அடுத்த 3 மாசத்துக்கு 3 லாட் பர் ட்ரேடுக்கு வந்து 3 லாட் வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் போகலாம். அது வந்து அடுத்த 3 மாசத்துக்கு. அந்த மாதிரி அதை வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ்ல இருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. முதல் 3 மாசம் கம்ப்ளீட்டா லேர்னிங் மட்டும்தான். ரெண்டாவது 3 மாசம் ஒரு லாட் யூஸ் பண்ணுங்க. அந்த ஒரு லாட் யூஸ் பண்ற அளவுக்கு நீங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இப்போ ஏப்ரல் ஆரம்பிக்குது அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் விட்டுருங்க. ஜூலை மந்த்ல நீங்க கேபிட்டல் உள்ள இன்க்ரீஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டு நீங்க ஒரே லாட்ல மட்டும் கரெக்டா, ஏன்னா கத்துக்கிட்ட விஷயத்தை நீங்க ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்பதான் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும்னா நீங்க ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணணும். அப்போ நீங்க வந்துட்டு முதல் சைக்கிள் ஓட்ட கத்துக்குங்க. அதுக்கப்புறம் ரேஸ்ல நம்ம கலந்துப்போம். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் இதை லேர்ன் பண்ணுங்க. மூணாவது அடுத்த ரெண்டாவது வரக்கூடிய அந்த 3 மந்த்ல வந்து 1 லாட், அதுக்கடுத்து 3 மாசம் வந்துட்டு 3 லாட் ஸ்ட்ராட்டஜில போங்க. டீசென்டான ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஆம், சரியான முறையில நீங்க கத்துக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த லேர்னிங் வந்து சரியா இருக்கு அப்படிங்கும்போது டீசென்டான ரிட்டர்ன் எடுக்கலாம். இனிஷியலா நம்ம அதிகமா வந்து ப்ராஃபிட்டுக்கோ லாபத்துக்கோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய ப்ராசஸ். நம்ம சரியான முறையில போறோமா அப்படிங்கிற அந்த முக்கியத்துவம் தான், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். பணம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு லாஸை ஃபேஸ் பண்ற அளவுக்கு நீங்க மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு 50,000 யூஸ் பண்றீங்க ஒரு கேபிட்டலா, இல்ல 1 லட்ச ரூபாய் யூஸ் பண்றீங்க. 1 லட்ச ரூபா அப்படின்னா ஒரு 3%ல இருந்து 5% நீங்க வந்துட்டு த்ரெஷோல்டு லிமிட், ஒரு சேச்சுரேட் பாயிண்ட் வச்சுக்கணும். இதுக்கு மேல போச்சுன்னா என் கை தாங்காது, சூடு இவ்வளவுதான் என்னால தாங்க முடியும். அப்போ வந்துட்டு அந்த இடத்துல தெய்வதாட்சியம் பார்க்காம நீங்க கட் பண்ணிட்டு வெளியே வரணும். அந்த இடத்துல தான் நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து நம்மளை வந்து ப்ளே பண்ணணும். நீங்க வந்து இந்த இடத்துல உடனே குதி, கொஞ்சம் நம்பர் ஆஃப் லாட்ஸ் அதிகமாயிடு. அப்போ எடுக்கும்போது அது தப்பா போச்சு அப்படின்னா உடனே அதை கட் பண்ணிட்டு ஆப்போசிட்ல குதி. அதுவும் தப்பா போச்சுன்னா திரும்ப அதை கட் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்ல குதி. இந்த மாதிரி மனநிலை எல்லாம் ட்ரேடர்ஸுக்கு செட் ஆகாது. ஸோ இனிஷியலா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அந்த ஒரு லாட்டை வச்சு இது மட்டும் தான். ஒரே லாட்டு, ஒரே ட்ரேடு பர் டே, அவ்வளவுதான். அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு முடிவு பண்ணி ஒரு கரெக்டான ஒரு ஃப்ளோல வரீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேடரா வந்து உங்களால வந்து பரிணமிக்க முடியும். இது வந்து நிறைய பேர் ப்ராக்டிக்கலா பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் அளவுக்கு கூட வந்து கரெக்டா ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணி அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பண்றவங்க எல்லாம் நல்ல சக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதான் இந்த ப்ராக்டிக்கலா இருக்கிறது தான். யூடியூப்ல நமக்கு சில இன்புட் கிடைக்கும். பட் அதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் இன்புட்டா எடுத்து நம்மளால ட்ரேட்ஸை கமிட் பண்றது பெரிய சக்சஸ்ஃபுல்ல கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்க முடியாது. ஒரு முறை 2 முறை சக்சஸ் கொடுக்கலாம். 3வது முறை நமக்கு அகேன்ஸ்டா போகும் பொழுது கொடுத்துருக்க ப்ராஃபிட்டே எடுத்துட்டு போயிடும். ஸோ முறையா கத்துண்டு பண்றதுதான் சரியான விஷயமா இருக்கும். இந்த வகையில நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங்ல இந்த பேசிக்ஸ் இந்த ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இப்ப பங்குச்சந்தை பெரிய கடல்னு சொல்லுவாங்க, பெரிய மகாசமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சொல்றது அப்படி பயன்படுத்துறதுக்காக சொல்றது. ட்ரேடிங் அப்படிங்கிறது அப்படிதான் பயன்படுத்துவாங்க. நான் யூஸ்வலா வந்து நான் ட்ரேடிங்கை காட்டிலும் இன்வெஸ்டிங் தான் என்கரேஜ் பண்ணுவேன். ஒரு டிபிக்கல் மார்னிங் 9 to 5 வேலையில் இருக்கக்கூடிய நபரா இருக்காரு அப்படின்னா அவருக்கு இன்வெஸ்டிங் பர்ஃபெக்டா செட் ஆகும். ரொம்ப அதிகப்படியான நேரம் பங்குச்சந்தையில செலவழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு நேரம் கிடைக்கும் போது சாயந்தரம் நேரத்தில் உட்காந்தோ இல்ல காலை நேரத்திலேயோ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் சார்ட்டை பார்த்தாருன்னா போதுமானது. ஒரு 10 ஸ்டாக்கை சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டாக்ல வந்துட்டு அக்குமுலேட் பண்ணிட்டு வரலாம். அது வந்து ஸ்லோ இன்கம், ஆனா ஸ்டடியான இன்கம் இருக்கும். உங்களுக்கு கேபிட்டலுக்கு அங்க பாதுகாப்பு இருக்கு. இது இன்வெஸ்டிங்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட். இது ட்ரேடிங்ல இருக்க பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரேடிங்ல உங்களால வந்துட்டு குயிக் மணி ரொம்ப சீக்கிரமாவே உங்களால ஏர்ன் பண்ண முடியும். வித்தின் டேலேயே கூட உங்களுக்கு லாபம் நல்லாவே கிடைக்கும். ஆனா ரிஸ்க் அதுல அதிகமா இருக்கு ட்ரேடிங்ல. அப்ப அந்த ரிஸ்க்கை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நீங்க இந்த மாதிரியான செஷன்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிட்டு நீங்க ப்ராக்டிஸ் எடுத்து சைக்கலாஜிக்கலி மென்டலி உங்களை நீங்க தயார்படுத்திக்கிறீங்க. அதுக்கடுத்து அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பாக்குறீங்க. அதுக்கப்புறம் அதை என்ஹான்ஸ் பண்றீங்க. ட்ரேடிங் பண்றதுக்குன்னு சில மென்டாலிட்டி இருக்கு, கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. நம்ம இப்படித்தான் நடந்துக்கணும், இதை தாண்டி வயலேட் பண்ணி போகக்கூடாது. சில சில விதிமுறைகள் நம்ம விதிச்சு வச்சுக்கணும். அந்த விதிமுறைகளை நம்மளே உடைக்க கூடாது. விதிமுறைகளை நாமளே உடைச்சோம் அப்படின்னா அது நம்மளை வந்துட்டு பேக் ஃபயர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரேடிங் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மேக் குவிக் மணி. ஒரு ரொம்ப சீக்கிரமா ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ட்ரேடிங் பயன்படும். ஆனா ரொம்ப கவனமா செய்யணும். இன்வெஸ்டிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படிங்கிற மாதிரி வரும். நீங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அப்பப்போ பீரியடிக்கல செக் பண்ணிக்கிட்டு முக்கியமான இடத்துல வரும்போது அதை ப்ராஃபிட்டையும் புக் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துட்டு திரும்ப வந்துட்டு அதை அக்குமுலேட் பண்ண பார்க்கணும். அந்த மாதிரி பாட்டம்ல வந்து திரும்ப பை பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ரிப்பீட்டடா அந்த ஸ்டாக்கை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை இன்வெஸ்டிங், இது ட்ரேடிங்.
கண்டிப்பா ஒவ்வொரு ட்ரேடரும் இன்வெஸ்டரா இருக்கணும். ஒரு இன்வெஸ்டர் ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா முக்கியமான ஒரு காலகட்டம், ஒரு சோதனையான காலகட்டம்னா பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்திக்கும். அப்ப அந்த இன்வெஸ்டர் வந்து 1 லட்ச ரூபா இல்ல 10 லட்ச ரூபா போட்டு வச்சிருக்காருன்னா அதுல டக்குன்னு ஒரு 2-3 நாள்ல வந்து 4 லட்ச ரூபா காலியாகும். அந்த மாதிரி நேரத்துல அவர் அந்த போர்ட்போலியோ வந்து ஹெட்ஜிங், ஒரு ஆப்போசிட்ல மார்க்கெட் போச்சுன்னா ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் மாதிரி அவர் பண்ணி வச்சுப்பாரு. இன்கேஸ் ஆப்போசிட்ல போயிருச்சு அப்படின்னா அது அவருக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். ஸோ தட் அவருடைய கேபிட்டல் இந்த இடத்துல ப்ரொடக்ட் ஆகும். அதனால அந்த ட்ரேடர் வந்து இன்வெஸ்டர் வந்து ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சு ஒரு ட்ரேடர் கண்டிப்பா இன்வெஸ்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறதுலையும் நீங்க வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது. ரொம்ப அளவான ஒரு பணத்தை, எந்த பணத்தை இழந்தால் உங்களால் நிம்மதியா நைட்டு தூங்க முடியுமோ அந்த பணத்தை மட்டும்தான் கொண்டு வரணும். அதை தாண்டி அகலக்கால் வச்சு நீங்க உள்ள பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பணம் ஒரு 50,000 1 lakh வச்சிருக்கவங்க கூட வச்சிருக்கவங்க எப்படி ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு டீசெண்டா வந்து ஒரு 20,000 ரொம்ப ரிஸ்க் எடுக்காம சம்பாதிக்கிறாங்க. 1 லட்ச ரூபா வச்சிருக்கவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்காம, ரொம்ப ஓரளவுக்கு நார்மலா இப்போ ஒரே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல போறவங்க மேக்ஸிமம் போற நான் அந்த கணக்குலாம் சொல்லல. அது வந்து பயங்கரமா பண்ணுவாங்கன்னு வச்சுங்க. 600% 700%லாம் கூட பண்ணுவாங்க. சரியான முறையில அவங்க பண்றவங்க. நான் அதெல்லாம் கண்ணில் காட்டி இவங்களை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணல. ஓரளவுக்கு டீசெண்டா அவங்களால சட்டிலா ஓரளவுக்கு என்ன சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வயலேட் பண்ணாம நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்றீங்கன்னா டீசெண்டா ஒரு மணி ஒரு 20,000 25,000 அப்படிங்கறது உங்களால earn பண்ண முடியும். அந்த நேரத்துக்கு நீங்க அப்சர்வ் பண்ணி மார்க்கெட்டை ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இல்ல மேக்ஸிமம் 2 ட்ரேடு அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர்ல அப்படியே இது பண்ணிப்பீங்க. ஒரு கன்சிஸ்டான ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து சரிங்களா? இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா உங்களுக்கு செல்வராஜ் சார்? ஆ, கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். ஓகே. இப்போ இந்த கேபிட்டல் டெப்ளாய்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்றது, இதெல்லாம் வந்து நீங்க பழக்கத்துக்கு கொண்டு வரணும். பழக்கத்துக்கு வரணும் ஃபர்ஸ்ட். எடுத்த உடனே நம்ம வந்துட்டு ஃபிளைட்டோ இல்ல வந்து கப்பலோ செயல் பண்ணிட முடியாது. அப்போ அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கணும். கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது கொடுப்பாங்க, செல்ஃப் டிரைவ் பண்றதுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சோலோவா நம்ம கார் எடுத்துட்டோ இல்ல வந்துட்டு மற்ற வெஹிக்கிள் எடுத்துட்டோ நம்ம போறதெல்லாம் ஆஃப்டர் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான். ஸோ ட்ரேடிங்கும் சேம் அப்ளிகபிள். இதோடைய நீள அகலம் ரொம்ப அதிகம் பங்குச்சந்தையில. ஆனா நம்ம அவ்வளவு நீளமும் அவ்வளவு ஆழமும் அவ்வளவு அகலமும் நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு நம்மளுடைய செட்டப் அப்படின்னு ஒன்று இருக்கு, ட்ரேடிங் சிஸ்டம் அண்ட் செட்டப்னு ஒன்று இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நீங்க போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வெற்றிகளை தரும். அது குறிப்பிட்ட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப பொறுமையான மனநிலைக்கு வந்துடுவீங்க. பங்குச்சந்தை உங்களோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிடும், நீங்க பங்குச்சந்தையோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அது பேச ஆரம்பிக்கும் உங்ககிட்ட. அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லும். இது இப்படி போகுது அப்படி போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லும். ரொம்ப சிம்பிள், சிஸ்டமேட்டிக்கா பிளானிங் பண்ணி தான் நம்ம அந்த கோர்ஸையே நம்ம வந்து மாடியூல் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க ஒன் பை ஒன்னா அப்படி வரும் பொழுது, லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் இருக்கும் பொழுது சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம அந்த இடத்துல பேசுவோம். அதெல்லாம் ஒரு நோட்ஸா கூட நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அதை கன்சிடர் பண்ணி மானிட்டர் பண்ணி வரலாம். இப்படிலாம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு சக்சஸ் வந்து உங்களுக்கு நிலையா இருக்கும். சக்சஸ் அப்பப்போ வந்து போறது வந்து பெருசு கிடையாது. அது எப்பவுமே இருக்கிற மாதிரியான ஒரு இதை வச்சுக்கணும், தக்க வச்சுக்கணும். அந்த மனநிலை வந்து இதுல வரும். சரிங்களா? ஓகேங்க சார், ஓகேங்க சார், ஓகேங்க சார். ரைட், ரைட். ஸோ நீங்க என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க டீம் ஆர்டிஎஃப்ல இருந்து? எனக்கு இந்த மாதிரி எனக்கு இருந்தா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க என்ன ஒரு அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பக்க அளவுக்கு ஒரு இது வந்து நீங்க ஒரு பக்கமோ அல்லது அரை பக்கமோ உங்க கைப்பட எழுதி எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து எனக்கு சப்மிட் பண்ணுங்க. ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துங்க, உட்காந்து தனிமையில யோசிச்சு ஒரு அரை பக்கம் ஒரு பக்கம் என்ன எழுதுறது அப்படின்னு கேட்டா, உங்களுடைய பங்குச்சந்தை பயணத்துல வந்துட்டு நீங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு வந்து நீங்க என்ன ப்ராக்ரஸ் என்னெல்லாம் புதுசா லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் ஒரு ஒரு கிளியர் கட்டான ஒரு பிளான். நான் ஒரு 3 மாசம் இந்த மாதிரி கம்ப்ளீட் அப்சர்வேஷன்ல மார்க்கெட்டை பத்தி அடிப்படைகளை நான் தெரிஞ்சுக்க போறேன். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு லாட்டு ஒரே ட்ரேடு அப்படிங்கிற மாதிரி போக போறேன். நான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து என்னுடைய ஜோனு கிட்ட வருது அப்படின்னா அதை கட் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடுவேன். திரும்ப போய் நான் ரிவர்ஸ் ட்ரேடு ஆக்ரோஷத்தில் நான் எடுக்க மாட்டேன். அப்புறம் வந்து டார்கெட் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப பேராசையில நான் வந்துட்டு அந்த டார்கெட்டையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் போகாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இந்த மாதிரி சில விதிகள் என்ன இருக்கோ அது. அப்புறம் நான் என்ன ஒரு கேபிட்டல், ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கேபிட்டல் ஒரு 3 மாசம் கழிச்சு நான் பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் அது ஒரு இது ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் என்ன அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிங்க. அதை எழுதி எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் அதை வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ரிவ்யூல வரும்பொழுது நம்ம அதை பத்தி பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க சார். ஒரு 2 days மட்டும் டைம் கொடுங்க சார். நான் இதை ஃபுல்லா கண்டிப்பா நான் ஃபில் ஆமா, பண்ணி எழுதி அனுப்புறேன் சார் நான்.
எழுதி அனுப்புங்க. ஏன்னா கைப்பட எழுதும்போது அது சைக்கலாஜிக்கலா நம்ம பிரைன்ல போயிட்டு அது ஸ்டிமுலேட் ஆகி ஸ்டோர் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்குற ப்ராக்டிஸ் வந்துட்டு வெறும் வாய்மொழியில பேசும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்மளும் காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். அப்போ ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல அது விட்டுரும். பட் கைப்பட எழுதும் போது இது என்ன ஆகும்னா உங்களுக்கு பிரைன்ல போய் ஸ்டிமுலேட் ஆகும். எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸ்டிமுலேட் ஆகும். அது சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களுக்கு அப்படியே ஸ்டோர் ஆகும். அது பழக்கத்துக்கு வரும். அது ப்ராக்ரஸ்ல இருக்கு. நிறைய பேர் சக்சஸ்ஃபுல் பர்சனா வந்திருக்காங்க. அப்படிங்கறதுனால இதை நீங்க வீட்டு பாடமா ஹோம்ஒர்க் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் பேஜ், 1 பேஜ் நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய கோல் என்ன, என்ன பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க, என்ன புதுசா கத்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க, இந்த விஷயங்கள் மட்டும் நீங்க சொன்னா போதும். அந்த விஷயத்துல, அந்த இதுல ஃபைன். ஸோ இதுல வந்து நீங்க என்னதான் நீங்க 2021 வந்திருந்தாலும், இன்வெஸ்டரா வந்திருந்தாலும், நான் உங்களை வந்துட்டு இங்க புதுசா வந்திருக்கக்கூடிய பங்குச்சந்தைக்கு பார்த்தா புத்தம் புதுசா வந்திருக்கக்கூடிய நபரா தான் நான் இந்த இடத்துல பாக்குறேன். எல்லாத்தையும் அப்படிதான் பாக்குறேன். 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க எல்லாம் நம்ம ஸ்டூடெண்டா இருக்காங்க. நம்ம பேட்ச்லயே பவர் பிளேலயே கூட இருக்காங்க. அவங்க எல்லாம் கண்டினியூஸா எங்க கூட ஒரு 1.5 வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. கடந்த ஒரு 7 வருஷமா டிராவல் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் கூட எங்க கூட இருக்காங்க. அவங்க ஸ்டில் தே ஆர் லேர்னிங். நானும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கேன். எங்க டீம்ல இருந்து நாங்க சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கோம். So, இங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் நீங்க 2021 வந்திருந்தாலும் உங்களை நான் வந்து புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு நபரா தான் பாக்குறேன். புதுசா அட்மிஷன் போட்டிருக்கக்கூடிய நபரா தான் பாக்குறேன். அப்ப இனிஷியல் ஸ்கிராச்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த ஒரு 1 இயர் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு நீங்க உள்ள வந்துட்டீங்க. ஒரு கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட் நீங்க எடுப்பீங்க. ப்ராஃபிட் ஏன்னா நம்ம எல்லாமே ப்ராஃபிட்டுக்காக தான் இங்க வர்றோம். நம்ம கத்துக்கிறது மட்டுமே வேலையை வச்சுக்கிட்டு இருக்கிறதே இல்லை. கத்துக்கிட்ட விஷயங்களை எப்படி காசாக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப நீங்க வந்து அடுத்த ஒரு 3 மாசத்துல உள்ள வந்து அந்த காசாக்கும் பொழுது ரொம்ப கவனமா காசாக்கணும். அதான் இங்க முக்கியம். இந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய காசை பயன்படுத்தி தான் இன்னொரு காசு நம்ம சம்பாதிக்க போறோம். பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்க போறோம். அப்ப அந்த இன்பிட்வீன்ல நடக்கக்கூடிய ஒரு மென்டல் ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. மனுஷ மூளைக்குள்ள சில வேலைகள் செய்யும். பேராசை உள்ள வந்துடும், பயம் உள்ள வந்துடும். இதெல்லாம் அந்த பயமும் பேராசையும் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டை சரியா புரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்ம கேட்டிருக்கணும். சரியான முறையில நம்ம ரூல்ஸ் அப்ளை பண்ணிருக்கணும். அப்படி பண்ணிடணும் அப்படின்னா நம்ம வந்து பயப்பட மாட்டோம். அது எப்படிப்பட்ட மார்க்கெட்டா இருக்கட்டும், ஏறி இறங்கி தாவி குதிச்சு ஓடக்கூடிய மார்க்கெட்டா கூட இருக்கட்டும், அதை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். அதே போல நீங்க வந்து வெயிட்டேஜ் அதிகமா போட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஜிம்மு ஹெல்த் எக்ஸசைஸ்க்காக ஜிம்முக்கு போறீங்க, உடற்பயிற்சி கூடத்துக்கு. அங்க போய் வெயிட் போடுறீங்க, பெஞ்ச் பிரஸ் செஸ்ட்டுக்கு பண்ணக்கூடியது. ராட் எடுத்து மேல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டாண்ட்ல 2 பக்கம் பிளேட் எடுத்து மாட்டுறீங்க. மாத்திட்டு பெஞ்ச்ல படுத்துட்டு அதை தூக்கி லிஃப்ட் பண்ணி இறக்குறீங்க. இனிஷியலா போகும்போது ரெண்டு சைடு ஒரு 15 கிலோ பிளேட் போட்டு அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோ 2 பக்கம் ஆட் பண்றீங்க. அப்புறம் ஒரு ஒரு 6 மாசம் ப்ராக்டிஸுக்கு அப்புறம் அதுக்கடுத்து ஒரு 10 கிலோ 2 பக்கம் ஆட் பண்றீங்க. மொத்தம் 60 கிலோ நீங்க லிஃப்ட் பண்றீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா தான் நம்ம வந்துட்டு எடுக்கணும். எடுத்த உடனே நான் இந்த சைடு ஒரு 50 கிலோ அந்த சைடு ஒரு 50 கிலோ போட்டு அடிப்பேன் அப்படின்னா தூக்குன வேகத்துக்கு டக்குன்னு செஸ்ட்லயே வந்து விழுந்துரும் அந்த ராடு. அந்த ராடு வந்து பெஞ்ச் பிரஸ் வந்து நம்ம நெஞ்சு மேலேயே விழுந்துரும். அப்போ இந்த மாதிரியான ஆபத்தான செயல்கள் வந்து ட்ரேடிங்ல செய்வாங்க. அவங்க கொண்டு வந்து பணத்தை கண்ணு முன்னு தெரியாம இதோடைய நீள அகலம் தெரியாம ஆழம் தெரியாம பணத்தை உள்ள போட்டு தொலைச்சிருவாங்க. அப்போ எப்பவும் கவனமா பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுடைய பொசிஷன் சைஸ், ட்ரேடிங் சைஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். எடுத்த உடனே அகலக்கால் வச்சிருக்க கூடாது. அதே நேரம் உங்களுடைய தனிப்பட்ட வேலை அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஒர்க் டைமிங் இருக்கும். அந்த டைமிங் எல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாத மாதிரியும் உங்களுடைய ஆக்டிவிட்டி இருக்கணும். இன்ட்ராடேல கரண்ட் எக்ஸ்பீரியல் எடுக்கணும் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி அந்த மாதிரி சேஃப்கார்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லாபம், கரண்ட் எக்ஸ்பீரியோட கம்பேர் பண்ணும்போது லாபம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது சேஃபா போறீங்க. நமக்கு தேவை சேஃப் டிராவல் தான். நம்ம செனகல்ல இருந்து திருநெல்வேலிக்கு வந்து நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம சேஃபா வந்து ரீச் ஆனா போதும். அது அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். எனக்கு வந்து 1 நாள் 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் துபாய் போக முடியல அப்படின்னா வேற ஏதாவது டிரான்சிட் ரூட் இருக்குன்னா அந்த டிரான்சிட் ரூட் வழியா நான் வந்துட்டு சேஃபா வந்து சேரணும். எனக்கு ஒரு 2-3 டேஸ் டிரான்சிட்ல இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஓகே. இல்ல நான் அவசர கதியில வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன். ஸோ டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து நியர் எக்ஸ்பைரி, நியர் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி அந்த மாதிரி எக்ஸ்பைரியெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு போகலாம். நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அப்படியே நம்ம வர வர உங்களுடைய ப்ராக்ரஸ் வர வர பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருப்பேன். அண்ட் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். பொறுமை மட்டும்தான் வேணும் செல்வராஜ் சார். மிக ரொம்ப பொறுமையா இருக்கணும். கண்டிப்பா மார்க்கெட் பதட்டமே சரிங்கப்பா. படக்கூடாது. ஆமா, பொறுமை இருந்தா பூமி அளலான்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது பங்குச்சந்தையில முற்றிலும் உண்மை. இந்த பதட்ட நிலைமையில அது ம். என்னதான் உள்ள கலைபுரம் நடக்கட்டும், ஒரு 500 பாயிண்ட் கீழே இறங்கி இருக்கட்டும், ஒரு 500 பாயிண்ட் மேல ஏறி இருக்கட்டும், ஓப்பனிங்லேயே 700 பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே
நேற்று வாங்கி 1 லேட் வச்சிருந்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு 30,000 கிடைச்சிருக்குமே, ஒரு 50,000 கிடைச்சிருமே. இப்படிதான் இந்த மனசு, பாலா போன மனசு கண்டிப்பா வந்துட்டு யோசிக்கும். அது அப்படித்தான் சொல்றதா இருக்கு, தமிழ் சினிமா டயலாக்ல சொல்ற மாதிரி. அது ஒரு 500 பாயிண்ட் மேலே இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணிட்டோமே, நேற்று வாங்கி வச்சிருந்தா கிடைச்சிருக்கு. ஏன் மார்க்கெட் பங்குச்சந்தை எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்கு. 500 பாயிண்ட் மேலே ஏறினாலும் அன்னைக்கு நமக்கு பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஒரே ஒரு என்ட்ரி இல்ல, மெனக்கெட்டு எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அன்னைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் மார்க்கெட் நேச்சுரலா நார்மலா காமா இருக்கும்போது ஒரு லெவலுக்கு போகுதுன்னா அதை கேட்ச் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இப்போ வந்துட்டு இப்ப நம்ம லெவல்ஸ் இந்த ரைட் அப் எல்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்து படிச்சு புரிஞ்சுக்க முடியுதா இந்த நம்ம, ஏன்னா அது கொஞ்சம் டெக்னிக்கலா அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்படி ஹோல்டிங் அண்ட் சஸ்டைனிங் above that particular level means we can expect some levels on upside அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கேட்ச் பண்ணிக்க முடியுதா அந்த லெவல்ஸ், அந்த ரைட் அப்? லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சார், கொஞ்சம் இன்னும் வந்து எனக்கு நிறைய வந்து நான் அப்சர்வ் பண்ணணும் சார். ஓகேங்களா? ம் ம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் அப்சர்வ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கொடுத்த பாயிண்ட்டை வந்து கண்டிப்பா டச் பண்ணுது. அது வந்து எவ்வளவு ம் நேரம் ஆனாலும் டச் பண்ணுது. அதை ஃபுல்லா நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் சார் நான். ம் சரிங்களா? அது வந்து இப்ப ம் உடனே ரீச் பண்ணுது. இல்ல ஒரு சைட்வேஸ் போட்டு சஸ்டெயின் ஆகி, அதுக்கப்புறம் கீழ வந்துட்டு திருப்பி மேல மொமெண்டம்ல போய் ரீச் ஆயிருக்கு. அந்த மாரி ம் வந்து நான் ஃபுல்லா ரீச் பண்ணியிருக்கேன். ஆனா உங்க லெவல்ஸ வந்து அது கண்டிப்பா ரீச் ஆகுதுன்னு வந்து மட்டும் எனக்கு நல்லா இப்போதைக்கு தெரியுதுங்க சார். ம் ஓகேங்களா? பட் ஆனா ம் இந்த ஹோல்டிங் சஸ்டெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் பார்த்திருக்கிறேன். அந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு சைட்வேஸோ, அந்த இடத்துல போட்டு ஒரு ரிவர்சலோ, திருப்பி இந்த நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த 0.2க்கு வந்து 0.23 ஒரு ம் ரிவர்சல் குடுத்து திருப்பி மேல போறது. அதெல்லாம் வந்து ம் நான் வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பழகிட்டு இருக்கேன் சார். நீங்க சொல்ற ம் அந்த கோல்டன் ரிவர்சலு, ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் 0.6 இதெல்லாம் பார்த்தீங்க ம் அப்படின்னா, இப்பதான் ஒண்ணு ஒண்ணா நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். எந்த இடத்துல ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், எந்த இடத்துல வந்து கோல்டன் ரிவர்சல், எ எங்க வந்து சஸ்டெயின் ஆகுது. இத வந்து நம்ம இப்பதான் ம் சார் கொஞ்சம் ஒண்ணு ஒண்ணா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நானு. ம் இதுக்கு வந்து ஓகே. கொஞ்சம் டைம் வேணும் சார். இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் சார். நீங்க அந்த கிளாஸ்ல சொல்ல ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் 0.7ன்னா, அது இப்பதான் சார் மனசுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கு எனக்கு அந்த இது. அந்த ஓகே வார்த்தையே எனக்கு. ஃபைன். யா யா ஃபைன். ஏன்னா அதை வந்து உங்களுக்கு நம்ம அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். நம்ம இமீடியட்டா டக்குன்னு வந்துட்டு 48 நாட்கள்ல ஹிந்தி கற்றுக்கொள்வது எப்படி, இல்ல அது 24 மணி நேரத்தில் இது மாதிரி இந்த ரெசிபி எல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு கத்துக்கிட்டு செய்யற மாதிரி இது கிடையாது. குறைஞ்சது ஒருத்தர் வந்து பங்குச்சந்தையில ஒரு 3 வருஷம் டிராவல் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து பங்குச்சந்தையில இருந்து அவரை பிரிக்க முடியாது. இல்ல பங்குச்சந்தை அவர் விட்டு போகாது. சரியான முறையில பயணத்தை வச்சிருக்காரு அப்படின்னாலும் சரி, இல்ல ஆம், சில கான்சிக்வன்சஸ், ஏதாவது நெகட்டிவான சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு கூட வந்திருப்பாரு அவர். அந்த 3 வருஷம் அவர் பார்த்து போயிருக்காரு அப்படின்னா திரும்ப அவர் பங்குச்சந்தையை அவர் கூப்பிட்டுட்டே இருக்கும், இவர் பங்குச்சந்தையை பார்த்துட்டே இருப்பார். அது ஒரு தனி செக்மெண்ட். நார்மலா நீங்க ஒரு ப்ராக்ரஸ்ல, ஒரு சட்டிலான ஒரு நேச்சர்ல ஒரு ப்ராக்ரஸ் நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஒரு 3 வருஷம் நீங்க பங்குச்சந்தையோட டிராவல் பண்ணிட்டீங்கன்னா பங்குச்சந்தையை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியும். இன்வெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி இதுல போறது சேஃபஸ்ட் ஜேர்னி. ட்ரேடிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கரடு முரடான ஜேர்னி தான். ஆனா சரியான முறையில நீங்க சரியான வழிமுறைகளை பின்பற்றி நீங்க போகும்பொழுது அது உங்களுக்கு பாதுகாப்பான பயணமாவே இருந்திருக்கு. இது வந்து நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இப்ப நீங்க உங்களுடைய டே இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க. இன்னையில இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு ஒரு முன்னேற்றமான நாட்களா தான் இருக்கணும். புதுசா சில விஷயங்களை கத்துக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு சார்ட் எடுத்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த சார்ட்ல இருந்து நீங்க கத்துக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நீங்க வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க. நம்மளுடைய ட்ரைனிங் அண்ட் கொடுக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் வந்து ட்ரைனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டோட உங்களை மிங்கிளாக்குற வழியை தான் பார்த்தோம். மார்க்கெட்டோட உங்களை பின்னி பிணைய வைக்கக்கூடிய வழிமுறைகளை தான் நாங்க ஒரு ஒரு ரெடிமேடு ஷர்ட் மாதிரி, ஒரு ரெடிமேட் டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்து, இந்த மாதிரி இது வந்துச்சுன்னா உடனே இந்த இடத்துல பை பண்ணுங்க, உடனே இந்த மாதிரி செல் பண்ணுங்கன்னு. வி ஆர் நாட் ப்ராடக்ட் செல்லர்ஸ் ஆக்சுவலி. வி ஆர் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் வி ஆர் ரிசர்ச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் பேசிஸ்ல உங்களுக்கு வந்துட்டு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய பேர் மார்க்கெட்டோட மிங்கிள் ஆயிட்டாங்க. நான் கேட்பேன், மார்க்கெட் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்குதா, சார்ட் வந்து உங்ககிட்ட பேசுதா அப்படிங்கிறதெல்லாம் நான் கேட்பேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்துட்டு கொஞ்சம் டிராவல் பண்ணி வரீங்க அப்படின்னா ஈஸியா கேட்ச் பண்ணிக்க முடியும். அது உங்களுக்கு வந்துட்டு லைஃப் டைம் லேர்னிங்கா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க மார்க்கெட்டோட மிங்கிள் ஆயிட்டீங்கன்னா உங்களை விட்டு உங்ககிட்ட இருந்து மார்க்கெட்டை பிரிக்க முடியாது, மார்க்கெட்டும் உங்களை விட்டு போகாது. அதே போல ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து டெய்லி ஆக்டிவிட்டியில நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடிங்கை கூட இன்வெஸ்டிங் மாதிரி நம்மளால பண்ண முடியும். ட்ரேடிங்கை கூட இன்வெஸ்டிங் மாதிரி பண்ண முடியும். ஒரு அதுக்கு வந்து நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் சரியா பண்ணியிருக்கணும். ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் நேச்சர் எப்படி இருக்கும், ஒரு மீடியம் டேர்ம்ல மார்க்கெட் நேச்சர் எப்படி இருக்கும், ஒரு லாங் டேர்ம்ல மார்க்கெட் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் த்ரூ அவுட் இந்த கோர்ஸ்ல. அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும் பொழுது நீங்க வந்துட்டு மார்க்கெட்டோட ஃப்ளோல நீங்க ட்ரேடிங்கை கூட இன்வெஸ்டிங் மாதிரி உங்களால பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அந்த வேலை நேரம் போக
அல்ல இன்பிட்வீன் அந்த வேலை நேரம், ஏன்னா நீங்க நாடு விட்டு நாடு வேற இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு டைமிங் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கும். டைமிங் வந்து மிஸ் ஆகும். உங்களுக்கு வந்து சரியா இருக்காது. இருந்தாலும் அந்த இன்பிட்வீன் கேப்ல நீங்க பாக்குறீங்க, அனலைஸ் பண்றீங்க, ஓகே. இந்த ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்குனே வந்துட்டு ஒரு பெஸ்டான ஒரு இது வந்து டூல் வந்து இந்த இதுதான். வாட் இஸ் தட்? இந்த ட்ரேடிங் இன்வெஸ்டிங் மாதிரி அப்ரோச் பண்றது. சிஸ்டமேட்டிக்கா வந்துட்டு ஒரு ஜூன் மந்த்து இல்ல ஏப்ரல் மந்த்து ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கணும். கரெக்டான ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும். கரெக்டான ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கரெக்டான ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும். அந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான ஒரு லாங் டர்ம் அனாலிசிஸ் போட்டு பார்த்து வச்சிருப்போம். அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண ஆரம்பிப்போம். இமீடியட்டா மொத்தமா ஆட் பண்றது கிடையாது. அப்பப்போ அதை வந்து மார்க்கெட் நேச்சரை பார்த்துக்கிறீங்க. ப்ராஃபிட்ல இருக்கு, முக்கியமான இடத்துல இருந்து ஒரு 300 புள்ளிகள் திரும்ப உங்களோட வியூக்கு எகேன்ஸ்டா போகுதுன்னா அந்த இடத்துல அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு திரும்ப பாட்டம்ல வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்ல மைக்ரேட்டட் ஸ்ட்ரைக்ல கூட உள்ள வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா நீங்க அப்ரோச் பண்ணும் பொழுது இந்த ட்ரேடிங்கை கூட பதட்டம் இல்லாம உங்களால பண்ண முடியும். இந்த ட்ரேடிங்கை கூட உங்களால பதட்டம் இல்லாம பண்ண முடியும். நிறைய பேர் பதட்டத்துல தான் பணத்தை விட்டுட்டு போறாங்க. மார்னிங் வாங்கியிருப்பாரு 11 12:30 மணிக்குள்ள அவருக்கு அந்த கேபிட்டலே லாஸ் ஆகிற அளவுக்கு அவருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு அவருக்கு ரெக்கவரி ஆகி அவர் என்ன இதுல வித்துட்டு போனாலும் அதை தாண்டி அவருக்கு ப்ராஃபிட்டும் அதிகமா வந்திருக்க மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கும். பட் அவர் ஏர்லியரா எக்ஸிட் ஆயிருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வச்சுப்பாங்க, கீழே போயிட்டே இருக்கும். இல்ல நான் வாங்கின விலைக்கு வந்துரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மேலே வரவே வராது, கடைசியில் கீழே போயிடும். இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் இங்க கத்துப்பீங்க. அதான் இந்த மார்க்கெட் நியூயான்சஸ், நுணுக்கங்கள்னு சொல்றது. மார்க்கெட் நியூயான்சஸ் அப்படிங்கிறது நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்க கன்சிஸ்டன்டா ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிஸ்டர் செல்வராஜ், உங்களுக்கு லாங் டேர்ம்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு சக்சஸ் ரேட்டை கொடுக்கும். செக்ரிகேட் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன், நீங்க பார்த்துட்டு இருக்க வேலை ஒரு பக்கம் இருக்கு. அது இல்லாம ட்ரேடிங் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஜேர்னி நீங்க பண்றீங்க. இதுக்கு கேபிட்டல் டெப்ளாய்மெண்ட், கேபிட்டல் ப்ரொடெக்ஷன், ஸ்டாப் லாஸ் எந்த அளவுக்கு என்னால இழக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் டாலரன்ஸ் லிமிட் அப்படிங்கிற ஒரு இது செட் ஆஃப் ரூல்ஸ். அதுக்கு மேல உங்களுடைய பர்சனல் ஃபேமிலி லைஃப் இருக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ரோல் இருக்கு ஒவ்வொரு மனிதருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் வந்து இது எல்லாமே வந்து எங்க அஃபெக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா ட்ரேடிங்ல அஃபெக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு பர்சனலா வந்துட்டு உங்க ஆஃபீஸ் ஒர்க்ல ஏதாவது கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமா இருக்கு, இல்ல உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னா அது வந்துட்டு ட்ரேடிங்ல அஃபெக்ட் ஆகாத மாதிரி நீங்க பாத்துக்கணும். இதை ஒதுக்கி வச்சிடணும். இதோடைய செக்மெண்ட் வேற, அதோடைய தாக்கத்தை இங்க கொண்டு வந்து காட்டக்கூடாது. அதே போல பர்சனலா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஏதாவது அந்த அன்னைக்கு நம்ம வந்து டிஸ்டர்ப்டா இருப்போம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அன்னைக்கு நம்ம ட்ரேடிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை கமிட் பண்ணக்கூடாது. அப்படியே கமிட் பண்ணா கூட அதெல்லாம் விட்டுட்டு இதை நீங்க புதுசா தான் பார்க்கணும். ஏன்னா மல்டிபிள் இம்பாக்ட் வந்து இம்பாக்டை கொடுக்கும். மைண்ட் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி. அதெல்லாம் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. ஒன்லி அல்டிமேட் கோல் என்னன்னா கேபிட்டல் ப்ரொடெக்ஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்டாப் லாஸ், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கால்குலேஷனு, ஹை ப்ராபிலிட்டி ட்ரேட் எடுக்கிறது, சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போறது, கன்சர்வேட்டிவா பாதுகாப்பான முறையில கன்சர்வேட்டிவா உள்ள போறது. இப்படிலாம் போகும்பொழுது ட்ரேடிங்ல நீங்க ரன் பண்ணுவீங்க கன்சிஸ்டன்டா ஒரு டீசென்ட் ரிட்டர்னை. அது கூட இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது அது எப்பயுமே கையில பிடிச்சிக்கணும். இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்துட்டு உயிர் போல, சரிங்களா? ட்ரேடிங் அப்படிங்கிறது உடம்பு மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டுமே வச்சுக்கிறது நல்லதுதான். உயிர் அண்ட் பாடி, சோல் அண்ட் பாடி, ஓகே வச்சுக்கலாம். பட் நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த சோலுக்கு தான் அதிகமாக கொடுப்பேன். இன்வெஸ்டிங் தான் நான் அதிகமாக கொடுப்பேன். ஒரு ஒரு ட்ரேடர் கண்டிப்பா இன்வெஸ்டரா இருந்தே ஆகணும். ஒரு இன்வெஸ்டர் ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். டு சேஃப்கார்ட், டு ப்ரொடெக்ட் தேர் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு பேசிக்கான லெக்சராகவே நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க நியூபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க பேசின இதை வச்சு நான் எடுத்துக்கிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டது. ஈவன் தோ இஃப் யூ ஹேவ் என்டர்ட் இன் 2021, உங்களுக்கு இன்வெஸ்டிங்ல பார்த்துருக்கீங்க, ட்ரேடிங் அப்படிங்கிறதுல நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஒரு 40% 50% உங்களுடைய புரிதல் இருக்கு. இதை 100% நீங்க இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நீங்க போகும்போது 100% நீங்க வந்துட்டு இதுல நுணுக்கங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இங்க உள்ள வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அத்தனை பேருமே கன்சிஸ்டன்டா திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஃபாலோவர்ஸா இருக்காங்க. அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அப்டேட் ஆயிட்டே இருக்காங்க. அவங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு மாறி வந்துகிட்டே இருக்காங்க. அப்படிங்கிற அந்த காரணத்தினால அவங்க வந்துட்டு ஸ்கில் தே ஆர் லேர்னிங் அண்ட் ஆல்சோ ஏர்னிங். அது அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இங்க நம்ம சொல்லி கொடுக்கறதோட நிறுத்திக்கிறோம். சொல்லி கொடுக்கும்போது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. அதை போய் மீன் பிடிச்சு பாதுகாப்பான முறையில கரையில ஓரமா உட்காந்து இல்ல போட்ல போய் துடுப்பு படகுல போய் விசைப்படகுல போய் பிடிக்கிறதெல்லாம் அவங்களுடைய வசதிக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல தெளிவா சொல்லிடுறேன் மிஸ்டர் செல்வராஜ். இல்ல மேற்கொண்டு வேற ஏதாவது சந்தேகங்கள் ஓகே இருக்கா சார், உங்களுக்கு? ஓகே சார். சந்தேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சார் நிறைய இருக்குது. பட் ஆனா டெக்னிக்கல் பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டடா வந்து இருக்கிறதெல்லாம் நம்ம டெக்னிக்கல் ரிலேட்டடா இருக்கிறதெல்லாம் நம்ம செஷன்ஸ்ல பார்ப்போம். அதுலயே கூட நீங்க இல்ல லைவ்ல டெக்னிக்கல் இருக்கும்போது இல்லைங்க சார். ம்.
டெக்னிக்கல் வந்து நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க சார், கண்டிப்பா தெரியும் சார். பட் ஆனா ம், வந்து இப்ப நீங்க சொன்னதுலயே பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சார் வந்து இப்போ எனக்கு லைட்டா வந்து டச் பண்ணுது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சார் பேரா சார். ம், ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த ம், இந்த இந்த அமௌண்ட் போதும்னு கட் பண்ணிட்டு வெளிய வந்துரணும். பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு மேலயே வந்து நான் சில டைம் வந்து இதுக்கு மேல போகும்னு ட்ரேட் எடுத்து நான் லாஸ் பண்ணியிருக்கிறேன் நானு. அதுலயும் பாத்தீங்கன்னா, ம், இந்த ரூ. 500 ரூ. 600 பணம் கட் பண்ணிட்டு வெளிய வந்திருக்கிறேன். இப்ப எடுத்தது ரூ. 2000 பாத்தீங்க அப்படின்னா, அதுல ஒரு ரூ. 600 விட்டுட்டு திருப்பி வந்திருக்கிறேன் நானு. அந்த மாரி ம், பண்ணியிருக்கிறேன் நானு. ம், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பதட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் இது வந்து அது முன்னாடி இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, பதட்டம் வந்து இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க சார் எனக்கு. ம். குட். ஓகே. ஏன்னா அதான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர் வந்துட்டு ஸ்டேஜ்ல ஏறி பேசுங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு பழக்கமே இல்லை. தவிர என்ன பேசுறதுன்னு அவருக்கு தெரியல. அவர் ஸ்டேஜ்ல ஏறி போய் நின்னா அவர் வந்து பேசுறதுக்கு தோணாது. குரல் தான் நடுக்க வரும், பாடி லாங்குவேஜ்ல நடுக்க வந்துடும், ஒரு பதட்டம் வந்துடும், பயம் வந்துடும். அவரே இப்படியே என்னதான் சரி பேச சொல்லிட்டாங்களே அப்படின்னு முயற்சி பண்ணி பேசினா கூட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. ஒரு 2 நிமிஷத்துல வணக்கம் நன்றின்னு சொல்லிட்டு இறங்கிடுவார். அதுக்குள்ள அவர் என்ன பேசினாரு அந்த 2 நிமிஷத்துல என்னங்கிறது கூட அவருக்கும் தெரியாது, கேட்டவங்களுக்கும் புரியாது. காரணம் என்னன்னா அவர்கிட்ட கண்டென்ட் கிடையாது, ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னா நம்ம என்ன மாதிரியான ஸ்பீச் எல்லாம் அடுத்தடுத்த பாயிண்ட் எப்படி கொடுக்கணுங்கிற அந்த ஒரு புரோட்டோகால் அவர் வச்சுக்கல. முக்கியமா அவர்கிட்ட கண்டென்ட் கிடையாது. ஸோ கண்டென்ட் இருக்கும்போது கான்ஃபிடன்ஸ் வரும். கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபியர் இருக்காது. அதே நேரம் பேராசையும் வராது. இந்த நேரத்தில் இப்படித்தான் அவன் பாவலா பண்ணுவான், நம்ம போய் மாட்டிடக்கூடாது, ஏமாத்தரக்கூடாது, உஷாரா இருந்துக்க தம்பி அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிப்போம். அதே மாதிரி இல்ல இல்ல ஒன்றும் பயப்பட வேண்டாம், இந்த இடத்துல இப்படிதான் கொஞ்சம் ஷேக் அவுட் பண்ணுவாங்க. இது ஃபர்தரா இந்த இடத்த டச் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணிக்குது அப்படின்னா இந்த லெவலில் ப்ரொடக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தரா இது இங்கே தான் போகுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எப்போ வரும்னு கேட்டா உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கும்போது வந்துடும். ஸோ கண்டென்ட் அந்த சார்ட்டோட டிராவல் பண்றது, கேண்டல் ஸ்டிக் சொல்ற விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்றது, கண்டென்ட்ல நீங்க வந்துட்டு ஸ்ட்ராங் ஆயிடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருந்து அந்த ஃபியர் அண்ட் பேராசை ரெண்டும் போயிடும். நீங்க அப்படியே ஒரு ஒரு திறமை மனப்பான்மையில அந்த பங்குச்சந்தையை நீங்க பார்ப்பீங்க. வித்தியாசமான கோணத்துல அந்த பங்குச்சந்தையை பார்ப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வெற்றிகள் மட்டுமே தான் நிரந்தரமான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா சிலர்? கரெக்ட்டுங்க சார். கரெக்ட்டுங்க சார். கரெக்ட். அதான் சார் என்ன அப்படின்னா, என்னோட மைண்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன லெவல வந்து அது ரீச் பண்ணுது. அத கண்டிப்பா ம், எப்பயாவது ரீச் பண்ணிருது. இன்னைக்கு உள்ள ரீச் பண்ணிருது அப்படிங்கும்போது, நம்ம எடுத்துட்டு தைரியமா ஸ்டாப் லாஸ போட்டுட்டு நம்ம பாட்டுல விட்டுட்டு உட்கார்ந்துக்கலாமே. எதுக்கு நம்ம ம், ஏன் பதட்டப்படணும்? இங்க இந்த ஒவ்வொரு கேண்டில்ல போயிட்டு இதுல எடுக்கலாமா, எடுக்கலாமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவர் சொன்ன ம். பாயிண்ட் ரீச் ஆகுது அப்படிங்கும்போது, நம்ம போட்டுட்டு ஸ்டாப் லாஸ போட்டுட்டு விட்டு உட்கார்ந்துக்கலாமே. அது டார்கெட்ட போட்டு விட்டுட்டோம்னா, அது போய் ரீச் ஆயிட்டு, ஹிட் ஆயிட்டு நம்ம பாட்டுல வெளிய வந்துரலாமே. எதுக்கு Yeah, நம்ம பயப்படணும்? அப்படிங்கிற ஒரு yeah. மைண்ட் செட்ட வந்து இப்ப தான் சார் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்கேன் நானு. சரிங்க. அது கரெக்ட். அந்த பாயிண்ட் அந்த லெவல்ஸ் நம்ம கொடுக்கறது ஃபார் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது. இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா இது லாங்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணதுன்னா அங்கிருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கொள்ளும் நோக்கத்துல நம்ம அந்த ரைட் அப் வந்து கொடுக்குறோம். அது வந்து ஒரு கைத்தடி மாதிரி இனிஷியல் டேஸ்ல. நீங்க போக போக நீங்களே லெவல்ஸ் ஓகே சார். எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, நீங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களுடைய ம். ஓன் அனாலிசிஸ்ல கன்வென்ஷன் கொண்டு வந்துருவீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை நாங்க தயார்படுத்திடுவோம். அது ரெண்டாவது. சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. தயார்படுத்திடுவோம். அந்த சூப்பர் சார். அந்த அந்த லெவலுக்கும் ஒரு டார்கெட்ல இருந்து ஒரு டார்கெட், ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு டார்கெட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு உள்ள நடக்கக்கூடிய சித்து விளையாட்டுகள் இருக்கு பாத்தீங்களா? அந்த சித்து விளையாட்டுகள் தான் நமக்கு மன உளைச்சலை கொடுக்கும். அந்த இடத்துல தான் நமக்கு பதட்டம் வரும், அந்த ம். இடத்துல தான் நமக்கு வந்துட்டு பேராசையும் வரும். அப்போ அதை கையாளும் விதம் எப்படிங்கிறது தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் அந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நீங்களே சூப்பரா பட்டையை கிளப்புவீங்க. பாருங்க மிஸ்டர் மாயாண்டி சும்மா படம் வரைகிறார் அவரு. அவரு போன ஏப்ரல்ல வந்து கண்டிப்பா, ஜாயின் பண்ணாரு. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி மிஸ்டர் மாயாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ராக்ரஸ்ல அவர் வந்து ஸ்டார்டிங்ல வரும்பொழுது அந்த எப்படி இந்த ட்ரெண்ட் லைன், இல்லை வந்துட்டு எப்படி இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன், இல்லை வந்துட்டு இந்த ஃபிபோனாச்சி டூல் எப்படி யூஸ் பண்றது, இதுல எல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் இண்டிவிஜுவலா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த சார்ட் எல்லாம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாரு, நான் ரிவ்யூ பண்ணி கொடுப்பேன். எனக்கு அவருக்கும் டைம் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு 3.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் செனகலுக்கும் இந்தியாவுக்கும். சரிங்களா? 3.5 மணி நேரங்களா இல்லை ஒரு அதுக்கு மேல இருக்குங்களா? 5:30 மணி நேரம் சார். 5.5 மணி நேரம். அப்ப நான் காத்தாலாம் 5:30 மணிக்கெல்லாம் ம். நான் கிளாஸ் வச்சிருக்கேன். அப்ப அவருக்கு நைட்டு மிட் நைட்டு 1 மணி 12 மணி 12:30 இருந்திருக்கு. பாவம் மனுஷன் தூங்காம கொள்ளாம அந்த செஷன்லாம் கூட அட்டன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சாண்ட் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவாரு, நான் அதெல்லாம் ரிவ்யூ பண்ணி அவருக்கு நான் அனுப்புவேன். எனக்கும் டைமிங் எல்லாம் கிடையாது. அவரும் டைமிங் இல்லாம ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஸ்லீப்ல தான் 2 பேரும் இருப்போம்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த டைம்ல கண்டிப்பா, வந்துட்டு கண்டிப்பா. கொடுக்கும்போது இன்புட் நம்ம கொடுக்கும்போது அதுக்கான பிரதிபலன் கண்டிப்பா கிடைக்கும் செல்வராஜ். நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறோமோ ஓகே. அதுக்கான பிரதிபலன் நமக்கு கிடைக்கும். தேர் இஸ் நோ ஷார்ட்கட். அந்த சக்சஸ் வந்து நீங்க ஷார்ட்கட்னு எதுவுமே கிடையாது. கொஞ்சமாவது நம்ம அந்த இடத்துல மெனக்கெடும் பொழுது, கொஞ்சமாவது நம்ம இன்வால்மெண்டோட பண்ணும் பொழுது அது வந்து
பாசிட்டிவான ஒரு இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ரிசல்ட்டை. இதை இந்த இடத்துல சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய சந்தேகங்கள் கேட்பீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாஸ்ல இருக்கும் போதும் சரி, உங்களுடைய ப்ராக்ரஸ் வந்துட்டு அடுத்த ரிவ்யூக்கு வரும் பொழுது இப்போ நம்ம என்ன பேசியிருக்கோமோ இதெல்லாம் தாண்டி அடுத்த லெவல் 2 பத்தின அடுத்த டாக் இருக்கணும். நீங்க ப்ராக்டிக்கலா உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸ்டார்ட் வித் மினிமம் லாட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1 லாட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கன்னு இருக்கேன். இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இந்த வித் யுவர் பர்மிஷன் இந்த ரெக்கார்டட் செஷன் வந்து நம்ம ஜெனரல் கன்வர்சேஷன் தான், ஒரு ட்ரேடர் அண்ட் ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கோம். இதை நான் வந்து பொதுத்தளத்துல யூடியூப்ல நான் இதை வெளியிடவா உங்களுடைய ஒப்புதல் அடிப்படையில் மற்றவங்களுக்கு இது பயன்படும். ஏன்னா பேசிக்கான விஷயங்கள் தான் பேசியிருக்கேன். இல்ல வேண்டாம் அப்படின்னா ட்ராப் பண்ணிடலாம். இல்லைங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். சரி, ஓகே. ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட இண்டிவிஜுவல் அப்படின்னு தான், ஆனா உள்ள வந்துட்டு உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னி வந்து அப்படிங்கிறது ரொம்ப மினிமமான ஒரு பர்சனல் தான் இருந்துச்சு. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பேசிக் பர்சனல் தான். பட் சில விஷயங்கள் நம்ம சொல்லி இருக்கிறது மற்றவங்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நான் கேட்கிறேன். அதனால உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை இல்லையா? இது யூடியூப்ல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சி பண்ணல சார். இல்ல அப்படி இல்லைங்க சார். நம்மளை பார்த்து 4 பேர் திருந்துறாங்க அப்படின்னா வந்து நமக்கு சந்தோஷம் தானே சார். இல்ல, திருந்துற அளவுக்கு நீங்க ஒன்றும் தவறுகள் பண்ணலையே. நீங்க ரொம்ப கன்சர்வேட்டிவா சூப்பரா தானே போயிருக்கீங்க. ஒரு 500 ரூபா லாஸ் அப்படிங்கும் போது நீங்க கட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கீங்கன்னா நீங்க டிஃபால்ட்டா ஒரு மென்டாலிட்டி வச்சிருக்கீங்க. தட் இஸ் குட் ஆக்சுவலி. ஒரு சிலர் வந்து போட்டிருக்க கேபிட்டல் 30,000 இருக்கும், அது கண்ணில் பாதியா கரையிற வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்க 500 ரூபா அப்படிங்கும் போது நீங்க அந்த ரூல்ஸை ஆல்ரெடி நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்க. என்னால இவ்வளவுதாப்பா தாங்க முடியும், இன்னைக்கு நைட் நான் நிம்மதியா தூங்கணும்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபா 1000 ரூபா லாஸ் கூட வெளியே வந்துருக்கீங்க பாத்தீங்களா? அதுவே ஒரு நல்ல விஷயம். இதுதான் வேணும். இது அப்படியே கன்சிஸ்டன்டா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ல இருக்கும், நம்ம பங்குச்சந்தையில நீடிச்சிருப்போம். நல்லது. அதே போல ப்ராஃபிட் வரும்போது அதை என்ஹான்ஸ் பண்ண பழகணும். வரும், அவன் போதும் இதுக்கு மேல கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாகும் பொழுதும் பதட்டம் வரும். டக்குன்னு குறைஞ்சிருமோ, உடனே புக் பண்ணிடலாம், அது வந்து நீங்க ஒரு 2000 ருபீஸ் ப்ராஃபிட்ல வெளியே வந்திருப்பீங்க. அது எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு ஒரு 7,000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கூட போயிருந்திருக்கும். அதை பார்க்கும்பொழுதும் நம்ம அந்த 2,000 ரூபாய் வந்த லாபம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. சரி, 2,000 ரூபாயில வெளியே வந்துட்டோம், நமக்கு இன்னைக்கு பகவான் படி இழந்தது இவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி சிலருக்கு வராது. அந்த 10,000 ரூபாய் போச்சே, அதை வரைக்கும் நம்ம விட்டுட்டோமே, விட்டுருந்தா இன்னைக்கு 10,000 எடுத்திருப்பேன், அதோடைய உந்துதல் வந்து அடுத்த நாள் ட்ரேடிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுல எல்லா பக்கமும் கேட் போட்டு நம்ம வந்துட்டு பிளாக் பண்ணணும். இந்த எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணணும். ஸோ சில விஷயங்கள் நீங்க நல்ல விஷயங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க ஃபாலோ பண்றதுக்கு இங்க வந்து நம்ம டீம் ஆர்டிஎஃப் வந்து உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். உங்களுக்கு செட்டப், இந்த ட்ரேடிங் சிஸ்டம் அண்ட் ட்ரேடிங் செட்டப் இதெல்லாம் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் ட்ரேடிங் ரூல்ஸ், ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம், செட் ஆஃப் ரூல்ஸ், அதை வந்து ஃபார்முலேட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் ரிவ்யூக்கு நீங்க எனக்கு வரும்பொழுது இப்போ இருக்க இந்த இதுல அடுத்த ப்ராக்ரஸ் நீங்க காட்டுற மாதிரி நீங்க வாங்க. சரிங்களா மிஸ்டர் செல்வராஜ்? கண்டிப்பாங்க சார். ஓகே, ஸோ ஃபைன். வி ஆர் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன். அண்ட் நீங்க உள்ள கலந்துக்கிறதுலையும் எதையும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அந்த நம்பிக்கையை நம்மளை என்னைக்குமே காப்பாற்றும். வாழ்த்துக்கள். ஃபியூச்சர் எண்டர்ஸ், ஃபியூச்சர்ல வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமைகிறதுக்கு டீம் ஆர்டிஎஃப் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே சார், செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா? ஓகே சார், மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.